வணக்கம். ராஜாத்தி பதிப்பகம். ஒரு இந்திய கிறிஸ்துவர் இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 படி பாகம் பிரித்துக் கொள்வார்கள். இந்துக்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம், இஸ்லாமியர்களுக்கு முகமதியர் சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம். ரைட். இந்திய கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் பூர்வீக சொத்து என்றோ கூட்டு குடும்ப சொத்து என்றோ தனியாக பார்க்க கூடாது. எங்க தாத்தா சொத்து, எங்க தாத்தாவுக்கும் தாத்தா சொத்து என்றெல்லாம் கிடையாது. நடைமுறையில் யாரோ அவர்களே கணக்கு. கர்த்தா என்ற அந்தஸ்து கிடையாது. சரி, முதல் மனைவி உயிருடன் உள்ள போது இரண்டாவது திருமணத்தை கிறிஸ்துவ சட்டம் ஏற்கவில்லை. முறைப்படியான விவாகரத்து அல்லது முதல் மனைவி இறப்பு இப்படி இருந்தால் அந்த இரண்டாவது திருமணம் செல்லத்தக்கதுதான். அதே போல அப்பா இந்து ஆனால் மகன் கிறிஸ்துவத்துக்கு மாறிவிட்டார். இந்த நிலைப்படி மகன் இறந்தால் தந்தைக்கு இந்து என்பதாலேயே மகனின் சொத்தில் பங்கு வராது என்று சொல்லிவிட முடியாது. அவருக்கும் பங்கு உண்டு. ஸ்டெப் மதர் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு தாய் இந்திய வாரிசுரிமை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமணத்தின் பொழுது இந்திய கிறிஸ்துவ மணப்பெண் பெற்றோர்களிடம் சீதனம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படி சீதனம் பெற்றுக் கொள்வதாலேயே பெற்றோர்களின் மூலம் வரும் சொத்தை அடைய முடியாது என சகோதரர்கள் தடுக்க முடியாது. தொடர்ச்சியை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு